Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகளை பாலியல் சீண்டல்களில் ஈடுபடும் அவல நிலை நிலவுவதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அருமை சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது மூன்றாம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தினத்தன்னைக்கு காலையில் ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கார். 72 வயது பெரியவர். ஒரு மர்ம நபர் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி இந்த பெரியவருடைய தலையில தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கொண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. 65 வயது. சத்தம் கேட்குதுன்னு வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது மூதாட்டிய தாயார பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓடுறாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது. அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில அதே மாவட்டத்தில் 2.5 வயது பெண் குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே அதுல முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்படுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க. எனக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், அவர்கள் மீது ஏவப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள். நான் சொல்றது ஒரே நிமிஷம் நல்லா கேளுங்க. 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999. 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு 5 ஆண்டுகளை. யோசிச்சு பாருங்க, எப்படி இவர்கள் இந்த தமிழகத்தில் நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியுங்க? இதெல்லாம் அரசனுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த தரவுகள். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஹையஸ்ட்ங்க. மூதாட்டிகளுக்கு எதிராக ஹையஸ்ட், பெண்களுக்கு எதிராக ஹையஸ்ட்.